இங்க வாடா கண்ணு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. சின்ன வயசுல இருந்து நீ எதை கேட்டாலும் அது என்ன விலையா இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஆனா அந்த பொண்ணு மட்டும் வேண்டாப்பா. இத பாருங்கப்பா, 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் வெறும் அற்ப சந்தோஷத்துக்காக. ஆனா இப்ப நான் ஆசைப்படுறது வெறும் பொருள் அல்ல, என்னோட உயிர். நான் ஆயுள் முழுசும் சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்க. அப்படி இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். என்னடா சொல்ற? புரியல? உங்களால முடியலனா நானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். வேண்டாண்டா கண்டு தங்கம், அது மட்டும் செஞ்சிடாதரா, எங்களால தாங்க முடியாது. நீ வேற எந்த பொண்ணை கேட்டாலும் நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நானு இவ்வளவு நாளா என் மனசுல கொட்டி வச்ச கோட்டைய அழிச்சிடாதரா. ஏப்பா, ஏன் அந்த வீட்டு பொண்ணுக்கு நான் மருமகனா போயிட்டுனா உங்களுக்கு எதுவும் அவங்க வசதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? டேய், யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? நீ கட்டிக்கிறேன்னு சொல்ற பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? என் அத்தை பொண்ணு, அவங்க வசதியா இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க நான் அந்த வீட்டுக்கு மருமகனா போயிட்டா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிற ஒரு ஆதங்கம் தானே. ஐயோ, டேய், யாரு சொத்துக்கு யாரு ஆசைப்படுறது? உண்மையை சொல்ல போனா அவங்க அனுபவிக்கிற சொத்தெல்லாம் மீனாட்சி, பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் அவதான் என் மனைவி. அதை மாத்த யாராலையும் முடியாது. நான் வரேன். இவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? மீனாட்சி, பரமசிவம் சமயம் பார்த்து காய் நகர்த்துறான். எக்காரணத்தை கொண்டு நம்ம பழைய கதை நம்ம பையனுக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்ச பழிவாங்கன உணர்ச்சி உண்டு பண்ணிட்டா அவனோட வாழ்க்கையே வீணா போயிடும். மீனாட்சி, வீணா போயிடும். சரிங்க, சாப்பிடுங்க வாங்க. சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்னு கண்டு திகப்பா. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்னு கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, எப்போதும் வாழாது இப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா.
சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்த மக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா தோகை உடம்பில் சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா நெஞ்சு துடிக்குது ரெக்கை அடிக்குது இந்த மனசின் மந்திரமா சமஞ்ச பூவே ஜாமத்தில் இருக்கு சங்கதி ஜாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போதும் வாழாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா தாமரை என்ன தண்ணி போடுற? ஆமா ஏன் பார்த்தா தெரியல அது நானும் தான் தண்ணி போறேன். ஆஹா, இந்த இடுப்புல இருக்கிற குடம் அது நானா இருந்தா எப்படி இருக்கு? தொட்டுக்கிட்டே இருப்போம் போல இருக்கு. ஏய் வார்த்தை ரொம்ப போகுது, மரியாதை பேசு. தாமரை, நமக்குள்ள என்ன மரியாதை தாமரை? உன்னை ரொம்ப நாளா சுத்தி சுத்தி பாரு, நீ பதிலே வர மாட்டேங்குது. ஏயா பொண்ணுங்களை பின்னாடி சுத்துறதே உனக்கு பழப்பா போச்சா? என்னையா நீ குட்டி பட்ட போன மாதிரி என்னையும் சுத்தி சுத்தி வர? இப்போதைக்கு இதை தவிர வேலை வழியே இல்லை. ஆனா இன்னைக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாச்சு. என்ன தெரியணும்? என்ன மிரட்டுறியா? மிரட்டல் தாமரை, கெஞ்சி கேட்கிறேன் தாமரை. இதயம் துடிச்சிட்டு இருக்குதுன்னா அது நீ மட்டும்தான் இருக்கிறாதுல. ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றது. என்ன சொன்ன? நீ காதலிக்கிறியா? உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடா? ஏன் தாமரை, எனக்கு என்ன குறை? கோட்டை மாதிரி வீடு, கோடிக்கணக்கான சொத்து, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நான் தான். என்ன நீ கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை எங்கேயோ போய். உன்னோட கோட்டை வீடும் கோடி பணமும் எனக்கு தேவையில்லை. அதுக்கு வேற பொண்ண பாரு. பார்த்திருப்பேன் உன் அளவுக்கு முன்னாடி அத்தனை அடிமையாச்சு தாமரை. தாமரை, இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை தாமரை. அடடடா, என்ன சொன்ன? நான் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை இல்லையா? நான் தெரியாமதே கேக்குறேன். நாளுக்கு ஒரு பொண்ணு, நேரத்துக்கு ஒரு வப்பாட்டின்னு தேற நீ நான் உனக்கு பொண்டாட்டியா வரணுமா? தாமரை, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. தெரியாமதே கேக்குறேன். விளக்கு பிடிச்சிட்டு நானே போய் கிணத்துல
நான் என்ன பைத்தியக்காரியா? தாமரை, அது என் கடந்த காலத்த வாழ்க்கை. அதுக்கு காரணம் என் செல்வாக்கும் வசதியும் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்க. இங்க பாரு, நீ என்னை எத்தனை தடவை சுத்தி சுத்தி வந்தாலும் உன்னோட எண்ணம் பழிக்கவே பழிக்காது. மரியாதையை எடுத்து விட்டு போ. இங்க பாரு தாமரை, நான் போறேன். ஆனா நீ மட்டும் இல்ல, உங்க அப்பனைய சேர்ந்து என் காலடி விடுவனும். சும்மா அலைய வைக்கலாம் நினைச்சு பிது பண்ற அடியாத அடியாத நான் வரல. என்ன மகாராணிக்கு யோசனை பலமா இருக்கு? எந்த கோட்டையை பிடிக்க? உங்க இதய கோட்டை பிடிக்கதான். போங்க, உங்களுக்காக எவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? காத்திருப்பதுதான் காதலுக்கு சுகம் தாமரை. காத்துலக்கிறது சுகம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த காதலை நினைக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை சுகமாவும் இருக்கும். இல்லைன்னா நரகமா மாறிடும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு. ஐயோ தாமரை, நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல. நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா பெத்தவங்க பேர் தெரியாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்தவங்க முன்னாடி நீ ஏன் தாமரை கேவலப்படணும்? என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்காக நான் என்ன உங்களை விட்டுட்டு போக முடியுமா? இல்ல இதுதான் என் தலையெழுத்துட்டு உங்களை விட்டுட்டு போக முடியுமா? ரெண்டுமே என்னால முடியாத காரியம். தாமரை, கண்ணுக்கு அழகா ஒரு சிலை செதுக்கி அந்த சிலையில கண்ணு மட்டும் இல்லாம போனா எத்தனை முறை பார்த்தாலும் அந்த சிலையில கண்ணு இல்லைங்கிற குறை மட்டும்தான் தெரியுமே ஒழிய அதனோட அழகு ஒருபோதும் வெளிப்படாது தாமரை. அதே மாதிரிதான் நானும். நீ என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் நான் ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை தானே தாமரை. போது எடுத்துக்க. ஏன் அனாதைன்னு சொல்லி நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க? இங்க பாருங்க, அந்த கடவுள் மனுஷனுக்கு உறுப்புகளை ரெண்டு ரெண்டா கொடுத்துட்டு இதயத்தை மட்டும் ஏன் ஒண்ணு கொடுத்துருக்கான் தெரியுமா? அந்த இதயத்துல ஒருத்தரை நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அவங்க அந்த இதயத்துல இருந்து எடுக்கவே முடியாது. அதனாலதான் காதல்னாவே கஷ்டம் இருக்கதான் செய்யும். அந்த காதல் சுகத்தையும் கொடுக்கும், ஆனா அது சுமையா நமக்கு தெரியாதுங்க. தாமரை, நான் ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா நீங்க மன்னிச்சிருந்தேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. உங்க மனசுல உள்ளத வெளிப்படையா சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, அப்பா தேடுவாரு, நான் கிளம்புறேன். தாமரை, போறதுதான் போற. போறதுக்கு முன்னாடி மனசுல நிக்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு தான் போவேன். என்ன வேணும்? நீதான் வேணும். சீ, போங்க. சுகுணா, சுகுணா, வாயா தொப்ப, என்ன என் வீட்டு பக்கம் காத்து வீசுது? வயசு பிள்ளைங்க இருக்கிற பக்கம் என்ன மாதிரி மன்மதராசா எதுக்கு வருவா? எல்லாம் அதுக்குத்தான். ஆமா, நீ இப்ப சும்மா தானே இருக்கிற? ஜாக்கெட் சீலையில கட்டி தானே இருக்க? இந்த உறுப்பு தானே வேண்டாங்கிறது. யோ தொப்ப, தொட்டு பேசுற வழிலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் சோரி நாயே, நேரம் கட்ட நேரத்துல இங்க என்னடா பண்ற? நீ எதுக்கு வந்தையோ அதுக்குத்தான் நானும் வந்தேன். ஏய், எனக்கு சுகுணாவுக்கு 1008 இருக்குமாடா, அதெல்லாம் ஒன்றுங்கடா, போட வெளியுமா? ஐயோ, முத்து பண்ணாடின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டு முத்துன்னு சொன்னோன்னையும் என்னோட 30 வயசு 20 வயசு ஆகி போச்சு. இப்போ அந்த 20 வயசுல பண்ண ஞாபகம் எல்லாம் எந்திரிச்சிட்டு ஆடுதே சுகுணா.
ஆத்தா வந்திருக்கிறேன்டா, ஆத்தா வந்திருக்கிறேன். ஏடா தொப்பையா, பைத்தியம் முடிச்ச நாய் மாதிரி இங்க எங்கடா வந்து ஏறிட்டு திரியுற? ஏய், என் பேரு தொப்பைன்னு இல்லடா, ஆத்தா, ஆத்தா வந்திருக்கிறேன். ஐயோ சாமி, வந்த காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஏய், எனக்கு பாலமலை பக்கத்துல 10 லட்சம் காவடியா. டேய், பவானி பக்கத்துல 5 லட்சம் காவடியா. டேய், காவடி வரும் முன்னே கணக்கெடுத்து சொல்லுவேண்டா. ஐயோ சாமி, மேட்ல ஒண்ணுக்கே வந்துட மாட்டேங்குது. டேய், ஆத்தா கிட்ட எடக்கு மடக்கா பேசின உனக்கு பொம்பளை வாடையே இல்லாத வண்டி போடுவேன். கல்யாணமே ஆகாது பாத்துக்காமா. ஏய், எனக்கு இப்ப கொட்டி சத்தம் கேட்கணும்டா, கொட்டி சத்தம் கேட்கணும். நான் எங்க சாமி இந்த நேரத்துல போற தப்பட்டைக்கு? இப்ப நீ கொட்டு சத்தம் மட்டும் எனக்கு கேட்கல, உனக்கு கல்யாணமே ஆகாது பாத்துக்காமா. ஐயோ, இன்னும் எனக்கு கல்யாணம் வர ஆகல. சாமி, இப்பவே ரெடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. சாமி, நீங்க கேட்ட மாதிரியே தப்பட்டையை ரெடி பண்ணிட்டேன் சாமி. டேய், ஆரியம் கருத்திருக்கும், அரைச்ச மாவு வெளுத்திருக்கும், மேஞ்ச ஆடு புழுக்கும். மேஞ்ச ஆடு புழுக்க போடு, செனையாடு குட்டி போடும்டா. ஐயோ சாமி, ஆஹா ஓஹோ, இது வரைக்கும் அந்த நித்யானந்தா சாமியோட இப்படி ஒரு தத்துவத்தை சொன்னதில்லை. மேஞ்சாடு புழுக்க போடு மாமா, இது யாருக்கு தெரியாது. சேனையாடு தான் சாமி குட்டி போடு, உண்மைதான். ஏய், எடக்கு மடக்கா பேசுன ஆத்தா கண்ணை குத்தி போடுவாடா. டேய், ஓலை மேல மல்லு மண்டா சலசலன்னு சத்தம் கேக்கு, உண்டா இல்லையா? ஆமா சாமி, உண்டுதான் உண்டுதான். முந்தா நேரத்தை அப்படித்தான் போய் ஓலமால மண்ணு மண்ணு பார்த்தேன். சலசலதான் சத்தம் கேட்டுது. ஏன் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். கேள்றா கேள்றா. அது என்ன சாமி, பாறை மேல போய் நானும் கால் அவிட்டு வச்சு மண்டு பார்த்தேன். அப்பவே காலெல்லாம் தெரிக்குது. அதுக்கு என்ன சாமி பண்றது? டேய், எக்கு தப்பா கேள்வி கேட்ட ஆத்தா உன்னை பொட்டனாயா மாத்தி போடுவோம் பாத்துக்காமா. ஐயோ சாமி, நீ ஆடா மாத்து இல்லாட்டி மாடா மாத்து, ஆனா அந்த பொட்டநாயா மட்டும் மாத்தாத சாமி. ஏண்டா? அது ஏன் சாமி கேக்குற? முந்தா நேத்து நான் போனேன், ஒரு 10-15 கடுவு நாய் சேர்ந்துட்டு ஒரு பொட்டநாயை துரத்தி அந்த நாய் எம்மால விழுந்து நானு நாயோட நாயா கிடந்தேன். அந்த பாவை எனக்கு வேண்டாம் சாமி. நாம ஆள விடு சாமி, நான் போயிட்டு வரேன். சாமி, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளு கேளு கேளு. வீட்ல சீலை ஜாக்கெட்டு பாவாடை எல்லாம் துவைச்சு காய போட்டிருந்தனா அது காணாம போச்சு சாமி. ஓ அப்படியா? இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செய்யறது நம்ம சைக்கிள் கடை கார்த்தி தான். போய் பாரு, இருக்கு வாங்கிக்க போ. அப்படியே அவுட்டு சாமி. சாமி இப்ப மலை ஏற போகுது. சாமி மலை ஏறிடுச்சு. ஏய்யா, உனக்கு சாமி வரும்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சாமி வந்து என்ன சொல்லுச்சு? ஐயோ, உண்மையெல்லாம் சொல்லுச்சு. அப்புறம் என்ன, அந்த பண்ணாடி நீ மிரட்டல பயந்து ஓடியே போயிட்டாரு. அப்படின்னு எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. வா போலாம். கையால மச்சானின் நெஞ்ச தொட்டு
வண்ணத்திலேயே காடை மாடலே ஒரு சரசம் பண்ண சமயம் பார்க்கும் சங்கரதமே என்ன வேணும் கேளு, கேளு. என்னுடைய ஆளு, ஆளு. மெத்தைகளை போட்டு, போட்டு. வித்தைகளை காட்டு, காட்டு. அடியே குயிலே இளமாமயிலே அடிமேல் புரடும் கொடியே கனியே வச்சாளா அவ வச்சாளா வச்சாளா நெத்தி பொட்டு தங்கையால மச்சானின் நெஞ்ச தொட்டு பாதா மரம் பூ பூத்தது ஓராயிரம் வண்டாடுது அவ அங்கம் எல்லாம் புல்லரிக்க அதையெல்லாம் பாயிக்க மச்சானா நெத்தி பொட்டு, தந்தையால மச்சானி நெஞ்ச பொட்டு. அம்புகளை போட போட மம்முதனும் தேட தேட அம்புகளை பண்ண பண்ண ஆலிவமும் எண்ண எண்ண தந்தையால மச்சானி நெஞ்ச பொட்டு. பாதா மரம் பூ பூத்தது ஓராயிரம் வண்டாடுது அவ அங்கம் எல்லாம் புல்லரிக்க நம்ம பையன் எங்க போயிட்டான்? அவன் காலையில போனவன் இன்னும் வீடு திருவிழா. அவன் போற போக்கே சரியில்லைங்க. விடுமா, வயசு பசங்க அப்படித்தான் இருப்பாங்க. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, புளியம்பட்டியில உங்க அண்ணன் இருக்காருல்ல, ஆமா. ஈஸ்வரமூர்த்தி, அவரோட பொண்ணை பேசி முடிச்சலான்னு இருக்கேன். எதுக்கும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஏங்க அவனை எதை கேட்டுட்டு கற்றா தலைனா கட்டிட்டு போறான்? அடி போடி பைத்தியக்காரி, இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடியாதடி. கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துருவாங்க. அதான் அவனே வாரான், அவனே நீயே கேட்டு. கண்ணே, காலையில இருந்து எங்கப்பா போன? சாப்பிட கூட இல்லைங்க பாரு, மூஞ்செல்லாம் எப்படி வேர்த்திருக்குன்னு. சரி, நான் போய் உனக்கு மோர் கொண்டு வர குடிக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. ஏண்டா கண்ணு, ஏன் எதையோ பறிபுறுத்த மாதிரி இருக்கிற? ஒன்ன சொல்லி தப்பு இல்ல, எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். நான் ஒருத்தி இந்த வீட்டுல நான் யாத்திரை கட்டிட்டு இருக்கிறேன். இந்த சிறுகி பேச்சு இந்த வீட்டுல எங்க எடுபடுது? யாரு கேக்குறா? ஏமா ஏன் இப்படி புலம்பியே இருக்க? பின்ன என்னடா, இந்த ஒரு வாரமா உங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். என் அண்ணன் மக புளியபடியில தானே இருக்கிறா, அவளுக்கு சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு உங்க அப்பன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏமா உங்களை நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெத்தவங்களோட கடமைடா. நீங்க ஒண்ணு எனக்கு கஷ்டப்பட்டு பொண்ணு பார்க்க வேண்டாமா? எனக்கு ஏத்த பொண்ணு நானே பாத்துக்கேன். ஏன் அந்த பரமசிவனோட பொண்ணதான் கல்யாணம் பண்ணி போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இந்த பாரு, என் உடம்புல உசு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் பாக்குற பொண்ணதான் நீ கட்டிக்கணும். அப்படி நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்ட முடியாதுமா. ஏண்டா? என் வாழ்க்கைக்கு ஏத்த பொண்ணு யாருன்னு நான் தான் முடிவு பண்ணணும். பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பெத்தவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி
பண்ணி வைக்கிறதுக்கு தெரியாதா? சொல்லுடா, அந்த முடிவை மட்டும் நீங்களே எடுத்துக்குவீங்க. இதோ பாருங்கம்மா, இந்த பெத்த வளர்த்த பால் ஊட்டின போர் ஊட்டின அப்படிங்கிற கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க 1000 சொன்னாலும் அவதான் என் மனைவி. இத மாத்த அந்த ஆண்டவனால கூட முடியாது. நீங்க சம்மதிச்சா உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கும், இல்லன்னா அது என் இஷ்டப்படிதான் நடக்கும். அறிவு கெட்டவனே, எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்தது? பெத்தவங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்கிறது துணிச்சலை கொடுத்தது அந்த பரமசிவமா? சொல்லுடா. இதோ பாருங்க, அவர் அவ இவனை சொன்னீங்க, மரியாதை கெட்டு போயிடு. அவருக்கு இருக்கிற ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு நீங்க எல்லாம் அவர் போட்டுக்கிற கால் செருப்புக்கு சமம். என்னடா சொன்ன? நன்றி கெட்ட நாயே! யாரா பணக்கார? அவன் பணக்காரனா? யார் பணக்கார? மீனாட்சி, என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. படிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள் முதலா இவ்வளவு நாள் வரைக்கும் உன்னை கை நீட்டி அடிச்சது. என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. என்னங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏங்க நீங்க அடிக்காம என்னை யாருங்க அடிப்பா? அப்படிங்கப்பா, நீங்க அடிச்சாரு எனக்கு வலிக்கல. ஆனா நீங்க முழு நம்பிக்கையை அவன் மேல வச்சிருக்கிறீங்க. அவன் எங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான்னு நினைச்சானா என்னால தாங்க முடியல. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ.